நம்ம சேனல் தொடர்ந்து வந்து பாப்பேன்னு தோணுன உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெளிநாடு வேதனைகள். நான் வெளிநாட்டுல ரொம்ப ஜாலியா இருக்க உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட வெளிநாட்டுக்கு நாங்க ஒரு கோல்காக வந்திருந்தாலுமே படக்கூடிய மரண அடிகள், சின்ன சின்ன சம்பவங்கள், இதுதான் நம்ம பார்க்க போறோம்னா இதுக்கு ஆக்சுவலா நான் வந்ததுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் ரீல் ஷேர் பண்ணிருந்தாங்க. ஒரு வெளிநாடு வாழ்க்கை இது வந்து யூஎஸ்ஆ இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், யூகேவா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம். அதிகமா எங்க நம்ம ஊர் பசங்க நம்ம ஆட்கள் வந்து படிக்க போவாங்களோ அங்க அவங்க அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு தொகுப்பா போடலான்ற ஒரு பதிவு தான் இது. உள்ள போவோம். the first reel. வெளிநாட்டு வாழ்க்கை எப்படிப்பா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓகே ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சில நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. கிளாஸ்ல நீங்க உட்காரும் போது தான் தெரியும், யாருமே ஒரு மாதிரி நீங்க வெள்ளக்காரங்க கூட அதிகமா பழக மாட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஊருக்காரங்க கூட தான் ஜாஸ்தியா இருப்பீங்க. நம்ம ஊர்லயாவது உங்க ஸ்டேட்ல உங்க மாநிலத்துல இருக்கிறவங்க கூட தான் பழகுவீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா வெள்ளக்காரனை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்லயே நம்ம பார்க்காத ஸ்டேட்டுங்களை தான் ஜாஸ்தியா பார்ப்போமே தவிர வேற ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஜர், அதாவது அதிகமா நீங்க வேற ஒரு இந்த மெடிக்கல் சைடோ வேற எங்கேயாவது போறீங்கன்னா அப்படி இருக்கலாம். இன்ஜினியரிங் சைடு ஏதாவது படிக்க வந்தோம்னா நம்ம ஆட்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க. காலையில வச்ச சிக்கன் குழம்பு நைட்டு சாப்பிடணுமா? நோ வே. நாங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கோழி வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு மீலுக்கும் ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுவோம் ப்ரோ. ஃப்ரோசன் ஃபுட் வாய்ப்பே இல்ல, வெரி அன்ஹெல்தி. எங்க வீட்ல எல்லாம் ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் குக் பண்ணுவோம். இங்கேயும் நம்ம அப்படிதான் சாப்பிடுறோம். என்ன சாப்பிடலாம்? இது போன வாரம் வச்ச பருப்பாச்சே, நல்லா தான் இருக்கு. ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவோம், இன்னொரு 4 நாளைக்கு சாப்பிடலாம். வேற இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்? இது போன வாரம் வாங்கினது, போன மாசம் வாங்கின சிக்கன். இன்னும் நீ இங்க தான் இருக்கியா? அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சாப்பிடலாம், ஐ திங்க் சோ. ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. ஃபாரின் வந்துட்டா எல்லாரும் காதல் கொண்டேன் தனுஷாவே மாறிடணும். ஏங்க இது ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இன்னைக்கு சமைச்சதை இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு புதுசா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா தான் சமைப்போம் அப்படிப்பட்ட. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் வாழ்க்கை தனியா வாழ்ந்தது கிடையாது. அதனால நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்போஜரும் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து மைக்ரோவேவ் ஓவன்றதே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சார் எல்லா வீட்லையும் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருந்திருக்கு. மைக்ரோவேவ் ஓவன் எதுக்கு யூஸ் பண்ணனே தெரியாது. கிச்சனில் ஒரு மூலையில் சும்மா இருக்கும். நம்மளுக்கு எப்போவாது தோணுதுன்னா அந்த டீ சூடு பண்றதுக்கு அதுக்கு மட்டும்தான், அதுக்கு கூட அது பண்ண மாட்டோமே, காஃபிக்கு தான் இது பண்ணுவோம் அது சூடு பண்றதுக்கு. மற்றபடி எங்கள் வீட்டில எல்லாம் மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணதே கிடையாது. சும்மா ஒரு மூலையில சும்மா அந்த ஷோகேஸ் பீஸ் மாதிரி இருப்பான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே அதில் தான் ஓடிட்டு இருக்குது. அதாவது இப்போ பக்கத்துலேயே நம்மளுக்கு பொட்டி கடை இருக்கும், எதுனா வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம ஊர்ல. இங்கே பக்கத்துலலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து மெனக்கெட்டு டிராவல் பண்ணணும். ஒரு பஸ் பிடிச்சி போறோம் அப்படின்னா இங்க இருந்து வால்மார்ட்டுக்கு போய் அங்க இருந்து மோஸ்டா கிராசரிஸ் வாங்கிட்டு வரோம்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தேவையானதை எடுத்துட்டு வந்து உள்ள டம்ப் பண்ணி வச்சிருவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் அவ்வளோ டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்த புதுசுல ரொம்ப புதுசா இருந்தது. இந்த ஃப்ரோசன் பராட்டா, அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நம்ம இது பண்ணிருக்க மாட்டோம். இங்கெல்லாம் அப்படிதான். அதாவது இந்த சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான டிஷ் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே மாவு இது பண்ணி பிசைஞ்சு உருட்டி தான் போடணுமான்ற வரும்போது தான் ஓ அப்படின்னு இருக்கு. இந்த பட்டேல் பிரதர்ஸ் பட்டேல் ஸ்டோருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். பட்டேல் வந்து இங்கே இந்தியன் கிராசரி ஸ்டோர். அங்கே போனோன்னா ஒரு 30 சப்பாத்தியா 25 சப்பாத்தி இருக்கும், ஒரு இதில் போட்டு வச்சிருப்பான் அவன் சுட்டு வச்சது. அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்துட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிறது. ஸோ வந்து இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கோம். எடுத்துட்டு அதாவது நம்ம வாழ்க்கை வந்து இப்போ என்ஜினியரிங் சொல்லுவாங்க, என்ஜினியரிங் லைஃப் பிகின்ஸ் அட் மோர் மார்க்கெட்டு என்ஸ் அட் ரிச்சி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருந்து செகண்ட்ஸ்ல புக் வாங்குவோம், அங்க போய் ப்ராஜெக்ட் முடிப்போம். அதே மாதிரி பிகின்ஸ் அட் ஃப்ரிட்ஜ் என்ஸ் அட் மைக்ரோவேவ் ஓவன். இதுதான் நம்ம வாழ்க்கை. சோறு வந்து அப்படிதான். நான் என்ன பண்ண வந்தா என்ன பண்ண வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? பிளேட் துடைக்கிறேன் பாருங்க, இதுதான் என் வேலை. பாருங்க, இதையும் கழுவணுமா? அதாங்க, தட்டு கழுவுறதுல இருந்து கக்கூஸ் கழுவுற வரைக்கும் நம்ம தான் பார்த்து ஆகணும். வேற வழி இல்லை. இப்ப நம்ம ஊர்ல நம்ம பண்ணிருப்போமா? நம்ம ஊர்ல இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது வந்து நம்ம வந்து போய் சொல்லக்கூடாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா அதுக்காக வேற வழி இல்லை, வந்துட்டோம் இல்லையா? இதுவும் ஒரு சரியான ஒரு ஃபன் இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டியது. அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு உண்மை. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இது பாக்குறோம், அவங்க வெளியில போறதெல்லாம் பார்த்தணும், கேங்கு அவங்களாம் இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேதனை இருக்கும். ஐயோ இருக்க முடியலையே அப்படின்னு. நம்மளா சூஸ் பண்ணி வந்த வாழ்க்கை தான், பட் இருந்தாலும் வேதனைப்படுறது நம்மளோட உரிமை இல்லையா? அது வந்து ஒரு பெரிய கஷ்டம். திடீர்னு அவனுங்களுடைய திடீர் ஞாபகம் வரும், ஏதாவது ஒரு இது அடிக்கும். இப்போ சும்மா ஒரு படம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துல ஒரு நகைச்சுவை அதிகமா எனக்கு ரொம்ப அடிக்கிறது என்னதுன்னா இந்த சித்து விளாக்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல்.
இந்த சித்து vlog பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கிற ஃபன் பார்க்கும்போது எங்களுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு யூடியூப்ல அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அப்படியே கற்பனைக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது இப்படி வாழ்ந்தமே அப்படின்னு. இந்த ஹோம் சிக்னஸும் ஒரு பயங்கரமான வேதனையா இருக்குங்க. ஏன் ஒரு இதுனா வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து ரொம்ப உச்சமா இருக்கும். அதாவது எல்லாம் ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம்னு நினைப்போம். ஆனா அந்த முதல் வீடியோ கால் இருக்கு இல்லையா, அதாங்க மரண வேதனையா இருக்கும். அதாவது ஒரு பையனா அப்பா கூட ஓகேங்க, இந்த அம்மா கிட்ட அப்பா கூட ஸ்ட்ராங்கா அப்பாவும் இது பண்ணிடுவாரு. அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கும் போனை வைக்க மனசு வராது, அவங்களையும் ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷன் உருவாகும் பாருங்களேன். அது வந்து அவ்வளோ ஒரு இதுவா இருக்கு. இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏதாவது ஒடிஞ்சு நம்ம ஏதாவது ஒரு கண்ணில் லைட்டா வந்தாலும் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி போனையும் வைக்கணும், அது தெரியவும் கூடாது. ஏன்னா அப்படி காமிச்சிட்டோம்னா அந்த பக்கம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. இதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புவோம், நம்மளுடைய வெல் விஷர்ஸ், நம்மளுடைய உறவு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பக்கம் இருப்பாங்க, கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருப்பாங்க, நம்ம இந்த பக்கம் தனியா இருப்போம். அட் அ டைம்ல உங்களோட வாழ்க்கை, உங்களோட உலகம், உங்க உலகத்தையே நீங்க கண்ணாடிக்கு அந்த சைடு வச்சிருப்பீங்க. பார்த்துட்டு அத்தனை பேரையும் பிரிஞ்சுட்டு போற அந்த ஒரு வேதனை, அந்த செகண்ட் இருக்கு இல்லையா, அவ்வளோ ஒரு மாதிரி நடந்துட்டே இருப்பீங்க. அவங்களும் வந்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல. இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன். நானும் கிளம்பும்போது இப்படிதான் ஆச்சு. நடந்துட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல கண்ணாடி முடிஞ்சிட்டு பார்க்க முடியாது, நம்ம உள்ள போற மாதிரி ஆயிடும். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒரு மாதிரி வேதனை, ஒரு மாதிரி அந்த இதயத்துல ரொம்ப பில்ட் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும், நம்ம வந்து இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லியில இருந்தா சிகாகோ. ஸோ இப்படி ஆகும்போது இங்கேருந்து டெல்லிக்கு போகும்போது ஒரு பெரிய வேதனை, அது இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி கத்தி அழணும்னு தோணும். ஆனால் முடியாது. ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கைக்கு அடுத்த லெவல், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு தான் போகிறோம். பட் ஸ்டில் நம்மளுடைய இதை விட்டுட்டு போகிற அந்த வேதனைனால டெல்லியிலேருந்து யூஎஸ் கிளம்பும்போது பெரிய டிராவலு. அவ்வளோதான். நான் இருந்த என்னோட நாடை முதல் வாட்டி விட்டுட்டு போறது. அதாவது ஏற்கனவே நெஞ்சு பாரமா இருக்கு, எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு. இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் அப்போ உங்களுக்கு ஒரு புல் இருக்கும் பாருங்களேன், எமோஷனும் பிசிக்கலும் ஒரே நேரத்தில் கம்பைன் ஆயிடும். அந்த ஒரு பாரம் பயங்கர உச்சகட்டமா இருக்கும். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க அந்த அலாம் வந்து ரொம்ப பெரிய, ஏன்னா இங்கெல்லாம் மேல வந்து இது வச்சிருப்பாங்க சைரன் மாதிரி. ஸோ வந்து புகை அதிகமாகுதுன்னா அது அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்க அது அந்த பீரியடுக்குள்ள நீங்க அதை ஆஃப் பண்ணல அப்படின்னா எல்லாருமே வந்துருவானுங்க. போலீஸ்ல இருந்து எல்லாருமே கிளம்பி வந்துருவாங்க. அதுக்கு அடுத்த இதுவும் அதுக்கு ரிலேட்டட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் மாதிரி ஆயிடும். ஏன்னா இங்க வந்து நம்ம ஊர்ல தான் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இது வர்றதுக்கே டைம் ஆகும். இங்கெல்லாம் பொசுக்கு ஆம்புலன்ஸு, ஃபயர் என்ஜினு, அதுக்கப்புறமா இது போலீஸ் கார், இது எல்லாமே ஒரே நேரம் டக்குன்னு வந்துருவாங்க. இதே மாதிரி அலர் எதாவது அடிக்குதுன்னா உடனே ஒன்றும் கூஞ்சிருவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்தாலுமே அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா பெருசா இருக்கும் இந்த இடத்துல. அதனால இது வந்து ஒரு பெரிய நைட் மாதிரி தான். ஏதாவது ஏன்னா நம்ம போடுற ஸ்பைசஸுக்கு, நம்ம பண்ற இதுக்கு அப்படியே எண்ணெயில அப்படியே போடும்போது அப்படியே ஜி பூம்பா அப்படின்னு ஒரு புகை வரும் இல்லையா, அந்த புகைக்கு வந்து வர ரியாக்ஷன்ஸ் உடனே நம்ம அடக்கல அப்படின்னா நம்மள வந்து நிறைய பேர் மடக்கிடுவாங்க. இது வந்து ரொம்ப காமன் இந்த ஊர்ல. నీ దయతో ఎన్టీఆర్ గార్డెన్స్ లో బెంచి స్వాహ, పాలకేంద్రంలో పాలక్యాన్ స్వాహ, గాంధీ వీధిలో పోస్ట్ బాక్స్ స్వాహ, రైల్వే స్టేషన్ లో టీవీ స్వాహ, ఓం పబ్లిక్ బూత్ లో టెలిఫోన్ స్వాహ. இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எங்க போவோம், என்ன வாங்குவோம், ஒரு மாதிரி கடவுள் புண்ணியத்துல யாருக்காவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க எடுத்து வச்சிருக்கு. நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு இந்த டம் பக்கத்துல. அங்க போய் பார்த்துக்கிட்டு எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப பார்த்தோன்னா நம்ம வீட்லயும் ஒரு பெஞ்ச், அதனால என்னெல்லாம் தேவையோ எடுத்து வச்சுக்கிறது, அவ்வளவுதான். அது வந்து இது நாங்க முன்னாடி பார்த்தது எல்லா நாட்டுக்குமே அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிக்சரா தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் எங்க போயிருக்கேனே தெரியாம என் நெருங்கிய நண்பர்கள்லாம் எல்லா கண்ட்ரியோட இதுவும் அனுப்பி விடுறாங்க. ஸோ வந்து அடுத்து என்னதுன்னு பார்ப்போம். நம்ம சாப்பாடு இங்க வந்து நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலுமே நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ்னா அந்த சோப்பு கலர்ல ஒன்று கொடுப்பான்ல, கிடைக்க மாட்டான். நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வராது. ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். அதாவது இங்க ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்ல நார்மலா ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற காசுக்கு நம்ம ஊர்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பக்காவா சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம்.
அப்படி இருந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே வராது. ஒரு மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு என்னதுன்னா அவங்களுடைய காரம் தாங்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி, அதனால ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த தாய் ரெஸ்டாரண்ட்ஸ்ல மட்டும் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் சாப்பாடுலாம். அது அவங்களே 1 2 3 4 5 லெவல் வச்சிருப்பாங்க. அந்த லெவல் வச்சு நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏற்றபடி அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுதான் தாய். மற்றபடி பார்த்தோன்னா வேற எல்லா இடத்துலையுமே உப்பு சப்பு இல்லாமல் இதுவாக இருக்கும். ஆந்திரா ரிலேட்டடான ஹோட்டல்ஸ் போனோம்னா நம்மளுக்கு காரம் அவங்க சாப்பிட்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சாப்பிடும்போது தொண்டை எரியறதை விட சாப்பிட்டு முடிச்சு நைட்டு தூங்கி எலும்பி காலையில் ஒரு எரிச்சல் இருக்கும் பாருங்களேன், அதுதான் மன உளைச்சலின் உச்சமாக இருக்கும். எஸ், செம்மையாகிறப்பா. இந்த நாள் அது ஏய் சூப்பராகிறப்பா. சூப்பராகிறப்பா, ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. அது எவ்வளவு உண்மைனா ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், பாஸ்டர் வீடியோ. அந்த வீடியோ போட்டுட்டு வாரம் வாரம் ஒரு வீடியோ இறக்கலாம் தான் நினைச்சேன் நான். அதுக்கப்புறமா அந்த இதே மாதிரி ஒரு சலூனுக்கு போனேன். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனா அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒன்று வெட்டுவான். எசுக்கு புசுக்கா வெட்டி ஒரு மாதிரி என் மண்டையை பார்க்கும்போது எனக்கே அடிக்கணும் போல இருந்தது. அந்த மாதிரி ஒரு மண்டையை உருவாக்கி கொடுத்தனா, அதனால எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. சரி திருப்பி கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு. ஆனா இங்க வந்து ரொம்ப மோசம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லலாம் இல்ல இங்க வந்து சொல்லலாம், ஆனா அந்த ஒரு ப்ராப்பர் அவுட்புட் வந்து நம்ம ஊர் மாதிரி இங்க வராது. இது வந்து ரொம்ப காமன். ஏங்க இது வந்து எவ்வளவு கடுப்புனா எவ்வளவு கோவம் வரும்னா தோணும், டே நைட்டு 2:30 மணிக்கு எதுக்குடா நீங்க எங்கடா போறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து மேல் வீட்டு அந்த அவங்கள எனக்கு தெரிய வரும்போது நான் உங்கள்ட்ட கேட்ட முதல் விஷயம் வந்து அதுதான். அப்படி இருக்கீங்கன்னு கூட நான் கேட்கல, ஏன்டா ராத்திரி நடக்கிறீங்க, நடக்கிறது என்னடா மார்ச் பாஸ்டா பண்றீங்க வீட்டுல. ஏன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது உட்டு தான், அதனால மேல நீங்க நடந்தீங்கன்னா மேல கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணாலும் கீழே சத்தம் கேட்கும். அதுவும் டம்மு டம்மு டம்முன்னு படுத்து இருக்கும்போது தலைமையிலேயே மிதிக்கிற மாதிரி இருக்கும். செம்ம மண்டை, அது என்ன வார்த்தை சொல்றது, மைண்டு, அதான் ரொம்ப உளைச்சல் ஆகும். அது அப்படியே செம்ம கடுப்பாகும் இதுவும். ஆனா இதெல்லாம் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம மட்டும் அனுபவிக்கலையா. நம்ம கனடான்ற ஒரு பேஜ்ல இருந்து தான் இது எடுத்தோம். நம்ம கனடா எங்க இருந்தாலுமே இதே நிலைமை தான் போல. ஏன்னா ஓவராலா இது வந்து வெறும் யூஎஸ் ரிலேட்டடா ஸ்டேட்ஸ் ரிலேட்டடா நடக்கல, எல்லாரும் ஃபேஸ் பண்றது தான். எங்க போனாலும் இதுதான் நடக்குது போல. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை கொடுப்போம், சரி இது எப்படி போகுது, மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்களா, ஏன்னா இருக்கிற ஒரு 500 பேருக்கு இது பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். இது வந்து நல்லா போகுது அப்படின்னா இதுலேயே நம்ம கண்டினியூ பண்ணி அப்படிலாம் கூச்சமே இல்லாமல் சொல்கிறேன். இன்னும் ஒரு 50 ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா, நான் இன்னும் ஒரு 50 10 பிரித்து போட தான் போகிறேன். பார்ட் 2 வெளிநாட்டு வேதனைகள், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு. என்ன பண்ணுறது, பொழப்பு நடக்கணும் இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இது உங்கள் ஆண்டோ ஃப்ரம் நம்ம சேனல் தோணுது.